நீங்கள் விளையாட்டு வீரரா, வீக்கெண்ட் வாரியரா அல்லது அனுதினமும் விளையாடும் ஆர்வலரா? விளையாட்டில் காயங்கள் தவிர்க்க முடியாதவை என்பது அனைவரும் அறிந்த ஒன்று. முறையாகவும் சரியான பாதுகாப்போடும் விளையாடுவது மிக முக்கியம். அது மட்டுமல்ல, விளையாட்டு காயங்களுக்கு முதலுதவி செய்வதும் அவசியம். அதை அறிவோமா? முடக்கு, அதாவது ஆங்கிலத்தில் ஸ்ப்ரைன்ஸ் மற்றும் சுளுக்கு என்பதை ஆங்கிலத்தில் ஸ்ட்ரெயின்ஸ் என்று சொல்வார்கள். கணுக்கால் தடுக்கும் போதோ அல்லது தசை பிசக்கும் போதோ இது பெரும்பாலும் நடக்கும். இதற்கான முதலுதவி RICE, இளைப்பாறுதல், ரெஸ்ட், ஐஸ் அதாவது பனிக்கட்டி வைத்தால் கட்டுதல், காம்ப்ரெஷன், உயர்த்தி வைக்க, ஈவேலேஷன். RICE, இதை ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள். நீங்கள் வெற்றிக்கோலை அடைய வேகமாக ஓடிக்கொண்டிருக்கிறீர்கள். அந்த நேரத்தில் ஷடக், கடும் வலி, ACL டேர், அதாவது முழங்கால் சவ்வு கிழிந்திருக்கக்கூடும். இந்த காயத்திற்கு நுண்துளை அறுவை சிகிச்சை தேவைப்படலாம். வலியை நாம் பொருட்படுத்தாமல் இருந்தால் அதன் விளைவுகள் அதிகமாகலாம். ஒன்று மட்டும் மனதில் பதிய வையுங்கள்: வலியை பொருட்படுத்தாமல் விளையாடக்கூடாது. சரி, காயங்களில் இருந்து நம்மை காக்க முன்னெச்சரிக்கை என்ன? எந்த விளையாட்டுக்கு முன் வார்ம் அப் செய்து தசைகளை தளர்வாக்கிக் கொள்ளுங்கள். 2 தினமும் பயிற்சி செய்து தசைகளை பலப்படுத்துங்கள். 3. பாதுகாப்பு உபகரணங்களை அவசியம் பயன்படுத்துங்கள். 4. காலணிகளை தேர்ந்தெடுக்கும் போது கவனம் வேண்டும். 5. விளையாட்டு முடிந்தவுடன் உங்களை ஆசுவாசப்படுத்துங்கள். ஓய்வெடுத்தும் வலி தொடர்ந்து இருந்தால், வீக்கம் இருந்தால் அல்லது கைகளோ கால்களோ உறுதியாக இல்லை என்றால், நமது எலும்பியல் மருத்துவ நிபுணர் டாக்டர் தா. விஜயகுமார் அவர்களை கலந்து ஆலோசியுங்கள். இந்த வீடியோ பிடித்திருந்ததா? லைக் கொடுங்கள். மேலும் முதலுதவி, எலும்பு உறுதி மற்றும் விளையாட்டு காயங்களுக்கான மருத்துவ குறிப்புகளுக்கு சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீர்கள். விளையாட்டு காயங்களோடு நீங்கள் தோற்க நாங்கள் விடமாட்டோம். தங்கவேலு மருத்துவமனை, தி எமர்ஜென்சி கேர் எக்ஸ்பர்ட்.